வரும் இளம் தலைமுறைக்காக கொஞ்சம் அரசியல் பேசலாமா? சிஎம் சார், இன்றைக்கி உங்களோட பதவியேற்பு விழாவில் மாஸ் ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க. கிளைமாக்ஸ் பட டைலாக் மாதிரியே இருந்துச்சு. நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். நீங்கள் இன்றைக்கி கஜானா காலி, அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் பேசும்போது நான் இப்போ தான் பதவி ஏற்றிருக்கேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, என்ன இருக்குன்னு தெரியல, நான் உள்ளே போய் பார்க்கணுன்னு சொன்னீங்க. அப்படி நீங்கள் உள்ளே போய் பார்க்காம இருக்கும்போதே கஜானா காலின்னு சொல்கிறீங்க. அப்போ வெளியிலேருந்தே நீங்கள் எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு திமுக தலைவர் அவர்கள் பிப்ரவரி மாதமே அவர் பட்ஜெட் அறிக்கையில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு கிளியராக. அதை வச்சு தான் திமுகவும் தேர்தல் அறிக்கையை விட்டுருக்கு. அதை பார்த்து தான் நீங்களும் தேர்தல் அறிக்கையை விட்டுருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்து விட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி கஜானா காலின்னு நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. நான் திரும்பியும் உங்களை வேண்டிக்கிறேன். தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளி. உங்ககிட்ட தொண்டர்கள் இல்லை, ரசிகர்கள் தான். எல்லாருமே அவ்வளி தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் தலைவனாகிய நீங்கள் கொஞ்சம் திசை திருப்பாமல், தமிழ்நாட்டு மக்களோட மூளைச்சலவை செய்யாமல் திசை திருப்பாமல் இருப்பது நல்லதுன்னு நான் நினச்சிக்கிறேன். நீங்கள் உண்மையை பேசுங்க. உண்மையான உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக உழைங்க. நன்றி.